ஹாய் காய்ஸ், உங்களுக்காக இன்னைக்கு ஒரு சூப்பரான தக்காளி ஊறுகாயோட வந்துட்டேன். இந்த ஊறுகாய் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்கும் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். நான் சொல்கிற மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஊறுகாயை நம்ம 6 months ஸ்டோர் பண்ணிக்கலாம். தக்காளி ரேட் கம்மியாக இருக்கும்போது இதை போல் செஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு 1/2 kg தக்காளியாவை நல்லா கழுவிட்டு ஒரு க்ளீன் கிளாத்தில் தண்ணி இல்லாமல் தொடச்சிட்டு ஒரு 30 இல்லை 40 minutes ஃபேனில் ஆற வச்சுக்கலாம். தண்ணி இல்லாமல் தக்காளி எல்லாம் நல்லா காஞ்ச பிறகு ஒவ்வொரு தக்காளியாவும் 4 or 6 பீசஸாக கட் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ 1/2 kgக்கு தேவையான மெஷர்மெண்ட் சொல்கிறேன். நீங்கள் ஒருவேளை தக்காளி கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கலாம். இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் அதிகமாக எடுத்துக்கோங்க. 1/2 kg தக்காளிக்கு ஒரு 50 கிராம் புளி எடுத்துக்கலாம். புளியில் கொட்டை இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போது ஒரு கடாயில் 2 ஸ்பூன் வெந்தயம், 3 ஸ்பூன் கடுகு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சிக்கலாம். இப்போது பெரிய கடாயில் ஆயில் சேர்க்காம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு அப்புறம் புளி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி போட்டுட்டு தக்காளி எல்லாம் நல்லா மெத்தன் ஆகிற வரைக்கும் இருக்கணும். அடிக்கடிக்கு தக்காளி எல்லாம் கிளறி விடணும். தக்காளி சாஃப்டாக ஆன பிறகு மூடி போடாதீங்க. அதில் இருக்க தண்ணியெல்லாம் போகிற வரைக்கும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஃபேன் கீழே வச்சு நல்லா ஆற வைக்கணும். இப்போ இதெல்லாம் நல்லா ஆறின பிறகு அப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இப்போ இதில் 50 கிராம் உப்பு, 50 கிராம் மிளகாய்த்தூள், தோல் உரிச்ச 3-4 பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ நாம் அரைச்சி வச்சுருக்க கடுகு, வெந்தயம் பொடி சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்ச பிறகு இப்போ கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துக்கலாம். ஒருவேளை உப்பு கம்மியாக இருந்தால் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கடாயில் ஒரு 200 ml ஆயில் சேர்த்துட்டு கடுகு, உளுந்து, சீரகம், ஒரு 4-5 காஞ்சி மிளகாய், அப்புறம் கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க ஊறுகாய் சேர்த்துட்டு 5 to 10 minutes லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணணும். ஒரு 6-7 பல் தோல் உரிச்ச பூண்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் இந்த பூண்டை தாளிக்கும் போது சேர்த்துக்குங்க. நான் மறந்துட்டேன், அதனால இப்போ சேர்த்துக்கிறேன். இப்போ ஆயில் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஊறுகாயவே நல்லா ஆறின பிறகு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சுட சுட சாதத்தில் இந்த ஊறுகாய் போட்டு கொஞ்சம் நெய் ஆட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இன்னும் என்னென்ன ரெசிபிஸ் வேணுமோ கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வீடியோ போடுறேன். பாய். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.